வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது பிப்ரவரி மாதத்திற்கான பலன்கள். மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தா 11ஆம் வீட்டில் எல்லா கிரகமும் இருக்குது. 11 எல்லா கிரகமும் இருந்தால் சகல வெற்றிகளும் உங்களுக்கு வந்து சேரும். அதனால தான் சொன்னேன், சனி உங்கள் ஜென்ம ராசியில் சஞ்சரித்தாலும் அதையெல்லாம் மீறி உங்கள் நண்பர்களாலும் மற்ற ஏனைய சூழல்களாலும் மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் அடையக்கூடிய வகையில் இந்த வருடத்தின் தொடக்கம் அமைகிறதுன்னு. இப்போது ஒரு டெம்பரரி ஃபேஸ் தான், ஆனால் எல்லா கிரகமும் 12 வருது. 12 வந்தால் என்ன ஆகும்? முதல்ல புதன் 4ஆம் தேதி, அப்புறம் 6ஆம் தேதி சுக்கிரன், அதுக்கப்புறம் 13ஆம் தேதி சூரியன், 23ஆம் தேதி செவ்வாய். ஸோ அதிர்ஷ்டக்காரர்கள் எல்லோரும் 12 வராங்க. 12 வந்தால் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு சுக்கிரன் புதன் இவங்கெல்லாம் 12 வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நமக்கு சௌரியங்கள்லாம் அப்படியே இருக்கும், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை, மனசில் இருக்கிற கான்ஃபிடென்ஸ் குறையிறது, தேவையில்லாத நிறைய செலவுகள் ஏற்படுகின்றன, தேவையில்லாத அலைச்சல்களும் ஏற்படுகின்றன. சில நேரங்களில் வெளிநாட்டு ட்ராவல் அப்படின்ட்டு போயிட்டு வருவீங்க. அதில் பெருசாக ஒன்றும் காரியம் சாதிக்காட்டாலும் ஒரு சந்தோஷமாக இருந்துட்டு வருவீங்க. அது ஒரு தான் ப்ளஸ் பாயிண்ட்டு. கொஞ்சம் வயசானவங்க பெரியவங்கள்லாம் க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போயிட்டு வரணும், அதெல்லாம் போயிட்டு வரலாம். மற்றபடி பார்க்கும் பொழுது ஒரு பிஸ்னஸ் மேன், ஒரு கேரியரில் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு மன சஞ்சலத்தை தரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் இந்த மாதம். அப்போ முக்கியமான விஷயம் மன அமைதி. எதையுமே செய்யாமல் இருந்தால் ரொம்ப நல்லது. எதையாவது செஞ்சால் அது வேறு ஏதோ வில்லங்கத்துக்கு கொண்டு போய் விடும். நான் எதுவுமே செய்யலை, ஆனால் வில்லங்கங்கள் குறைஞ்சி போச்சு. சில இடங்களில் சொல்லுவாங்க, போகிறண்டா நீ பிஸ்னஸ் பார்த்த லட்சம், டெய்லி நிம்மதியாக சாப்பிடு, ஊரை சுற்றுவா, உனக்கு பேக்கெட் பண்ணி தரேன், நீ என்ன ஒன்றுமோ எடுத்துக்கோ, ஆனால் தயவு செஞ்சு பிஸ்னஸ் பண்ணாதப்பாங்க. கேட்க தமாஷாக இருக்கும். ஏன்னா அவன் சின்சியராக செய்கிறான், உழைகிறான், ஆனால் பெரிய லாஸ் ஆகிடும். அதுக்கு அவனுக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜோடு போயிடும். கிட்டத்தட்ட அது போன்ற ஒரு நிலையை பற்றி பேசுகிறது இந்த மாதம். இதுதான் உங்களுடைய பர்மனெண்ட்டுன்னு நினைக்காதீங்க. ஆனால் இப்போ இருக்கிற சூழல் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஆதாயமாக இல்லை ஆதாயமாக இல்லை. தேவையற்ற செலவுகள் அதிகம், தேவையற்ற எஃபோர்ட்ஸ் அதுவும் இருக்குது. அதனால் இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை சற்று தள்ளி போடுவது நல்லது. முக்கியமாக ஒரு விஷயத்தை பண்ணியே ஆகணுன்னா அதில் கவனமாக செயல்படுங்கள். சில இடங்களில் சந்தேகங்கள் வரும்போது உங்களுடைய வேண்டப்பட்டவர்களை கேட்டுங்க. ஜாப் ரிலேட்டட் ஏரியாஸில் ஏதாவது நான் வேலையை தூக்கி போடுறேன், இல்லை புதுசாக இந்த மாதம் நான் தொழில் தொடங்குகிறேன், அதுக்கெல்லாம் உகந்த காலமாக இது இல்லை. கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு மாதமாக உங்களுக்கு அமைகிறது. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.